எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலோடி தொடரில் அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம டர்க்கியில் இருக்க இஸ்தான்புலுக்கு தான் வந்திருக்கோம். இஸ்தான்புலுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இஸ்தான்புல் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். போன வீடியோவில் நம்ம ப்ளூ மாஸ்க் பார்த்துருப்போம். அதை பார்த்த கையோட பக்கத்தில் இருக்க ஹாகியா சோஃபியும் பார்க்காம இருந்தால் எப்படி? வாங்க அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டூம் ஷேப்பில் ஒரு கட்டிடம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது என்னென்னு அவ்வளோவா புரியல. பட் நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் வந்து ட்ரெஸ் கோட் செக் பண்ணுறாங்க. ஸோ லேடிஸ் யாராச்சும் அந்த தலையில் அந்த போடுறது இல்லாமல் இருந்ததுன்னா அதை வாங்குறதுக்கு கடையும் வச்சுருக்காங்க. ஸோ அது தலையில் அந்த தலை ஸ்கார்ஃப் மாதிரி போடுவாங்க இல்லையா, அதை போட்டுட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக தான் இருக்குது. ஸோ இது அதனால தான் அந்த ரோஸ் கலரில் தெரியுதோ. அந்த காலத்தில் எந்த செங்கல் வச்சு கட்டினாங்கன்னு தெரியல. இந்த செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடு மாதிரி பட்டையாக இருக்குது. நடுவில் கல் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இது. ஆக்சுவலி டூ நாட் ஸ்மோக், அடல்ட் ரூம் நிறையா இருக்குது. ஸோ இது என்ட்ரன்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். எல்லாருமே உள்ளே இந்த வழியாக தான் போகிறாங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ லேடிஸுக்கு ஒரு வழி, ஜென்ஸுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ நம்ம முதல்ல ஒரு என்ட்ரன்ஸே ஆக போகிறோம். ஸோ உள்ளே வந்து நல்லா பெருசாக இருக்குது, எல்லாம் ஹைட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு தெரியும். வா, இந்த கேட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க கேட்டு. என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே ஷூ வைக்கிறதுக்குனே தனியாக ட்ராக் இருக்குது. ஸோ ஷூ உள்ளே போட்டு போகக்கூடாது. அதனால் நம்ம வந்து ஷூவை இங்கே எங்கேயாச்சும் நம்ம வந்து விட்டுட்டு போகலாம். சாக்ஸ் போட்டுட்டு உள்ளே போகலாம். ஆனால் சாக்ஸ் போட்டுட்டு போகிறாங்க. என்ட்ரன்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. வா, மேலே இந்த கட்டிடக்கலையும் பாருங்கள். இங்கே இருக்க இந்த லைட்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் எப்படி இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷூவை வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் இருக்குது. ஸோ டோக்கன் எதுவும் கிடையாது, டோக்கன் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம இந்த 70 வச்சுட்டு போகலாம். இன்னும் நிற்க மாட்டுது. பாடி ஐயோ. ஓகே, நம்ம ஷூ வச்சாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸு பாருங்கள், 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸோட நம்ம உள்ளே போகலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சாரி சார். என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்குங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அந்த டூம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியல. அந்த பெயிண்டிங்லாம் அப்படியே ப்ரிசர்வ் தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் பாதுகாத்து வச்சுருக்காங்க. சைலெல்லாம் ஆக்சுவலி இந்த லைட்டுங்களா, இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா மேலே தான் தொங்குது. அவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து இந்த லைட்டு தொங்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே ஒரு ஜார் மாதிரி வச்சுருக்காங்க, ரொம்ப பெருசாக. அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. ஓகே, ஸோ
இங்கே என்ன சொன்னாங்கன்னா, நமாஸ் டைமில் வந்து உள்ளே அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. மற்ற டைம்லலாம் விசிட்டருக்கு அலௌடு. இப்போ இந்த 6 முறை தொழுகை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த தொழுகை பண்ணுற டைமில் வந்து உள்ள விசிட்டருக்கு அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போயே கூட நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு தான் வந்தோம். சின்ன குழந்தைங்க ஓடி ஓடி விளாட்றாங்கங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது என்ன விளக்குன்னு தெரியல, பெரிய ஜார் மாதிரி இருக்குது. ஓகே, இது என்ன போட்டிருக்குன்னா மார்பிள் ஜார் அப்படின்னு போட்டிருக்கு. brought here from Pergamon during the reign of Murad, originally from Hellenistic period. It was carved from the... ஓகே, இதை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து 15ஆம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்ட மார்பிள் ஜார். இது ஒரே கலர் ரெடி பண்ண மார்பிள் ஜாருன்னு போட்டிருக்கு. ஸோ இந்தமாரி அந்த பக்கமும் ஒன்று இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து அமைதியாக உட்காந்து அவங்க பண்ண ப்ரே பண்ணுறாங்க, அமைதியாக தியானம் பண்ணுறாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க. உண்மையிலே ஒரு ரிலாக்ஸாக தான் இருக்குது. ஸோ தரை பார்த்திங்கன்னா வெல்வெட் தரை தான், உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மேலே பாருங்கள், இங்கே நிறைய வந்து அரபில் எழுதியிருக்கு. நமக்கு அரப் புரியாது. ஸோ பட் பார்க்குற யாராவது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அரபில் தான் எழுதியிருக்கு எல்லாமே. ஸோ அங்கேயும் பார்த்தா செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தூண்லாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த தூண்லாம் ஒரே கல்லில் கட்டின மீன்ஸ் செதுக்கின தூண். இதெல்லாம் எல்லாம் மார்பிள் தூண். ஸோ அந்த டைமில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இது நடுவில் இருக்க ஒரு விளக்கு எவ்வளோ பெருசு இருக்குது மட்டும் பாருங்களேன். பா, இதை தாங்கிறதுக்கு நடுவில் இருந்து ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ அதே போல் நிறைய சின்ன சின்ன விளக்கு இருக்குது. பா, இல்லை எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு என்ன பிரம்மாண்டம்னா இந்த மேலே இருக்க இந்த டூம் தாங்க, ரொம்ப பெரிய டூமுங்க இந்த டூமு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி போனோன்னா மீன்ஸ் எனக்கு மாஸ்கில் நான் அவ்வளோ வந்தது கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் வந்து மீன்ஸ் இந்த கதவு தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்து கும்பிடுறாங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா கடவுளை. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் எல்லோரும் பார்த்து வணங்கி கும்பிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து சென்டர்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறைய வந்து எழுத்துக்கள் எழுதியிருக்கு. ஸோ பாருங்கள், அதெல்லாம் நமாஸ் தொழுகை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் சென்டர். ஸோ இது நம்ம வந்து என்ட்ரன்ஸு பாருங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வர்றதுக்காக விண்டோஸ்லாம் இருக்குது. ஸோ உள்ளே கூலிங்காக தாங்க இருக்குது, அனலாக இல்லை. அது ஈவினிங்னாலே இல்லைன்னு தெரியல. பட் உள்ளே எனக்கு என்னப்பா எனக்கு பொறுத்த மீன்ஸ் இதை பார்க்கும்போது பகல் டைம்லேயுமே கூலிங்காக தான் இருக்குன்னு தோணுது. ஸோ அங்கங்கேயும் கேப் இருக்குது காற்று வர்றதுக்கு. அதே போல் மேலேயும் ஆட்கள் போகிறாங்க. அது எப்படி போகிறாங்கன்னு தெரியல. மேலேயும் அந்த ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கு போவோம். அது எப்படி போகிறது? வா, பட் மக்கள் அப்படியே வந்து மீன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்க இடத்துல வந்து உட்காந்து தொழுகை பண்ணுறாங்க, ரிலாக்ஸாக இருக்காங்க. சின்ன பசங்களாம் ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. உள்ளே வந்ததுலேருந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்து கொஞ்ச நேரம் இங்கே இருந்து உக்காந்துட்டு போகலாம். சார் நம்ம இங்கே இருக்க போலீஸார்ட்ட எப்படி மேலே போகிறதுன்னு கேட்கலாம். ஸோ அதே போல் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அதே போல் இங்கே சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தொழுகை பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இங்கே நிறைய பேர் புக்கு படிக்கிறாங்க. இங்கே வந்து லைப்ரரி போல் கூட இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்க்க லைப்ரரி போல் மீன்ஸ் சில புக்ஸ் இருக்குது, குரான்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து படிக்கிறாங்க சில பேர். ஸோ ஒரு நல்ல ஒரு கூட்டமாக இருக்குங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா தூணுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரே கல்லில் பண்ண தூணுகள் இது எல்லாமே. ஸோ நீங்கள் எதிர்க்க பார்க்குறதும் சரி, அப்படியே இந்த பக்கமும் பார்க்குற தூண்கள்லாம் சரி, ஒரே கல்லில் பண்ணது. ஸோ டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நம்ம மேலே போகிறது எப்படின்னு கேட்டோம் போலீஸ்கார்ட்ட. அப்போ அவர் சொன்னார் மேலே போகிறது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, நம்ம அதனால் மேலே போக போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்ச நேரம் நம்பரும் இங்கே வந்து ஒரு அமைதியாக உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளியே போகலாம். எங்கே உட்காருந்தான் தெரியல, எல்லா இடத்துலையுமே மக்கள் உட்காந்துட்ருக்காங்க. எங்கேயா சாஞ்சி உட்காரலான்னு பார்த்தா ஆக்குப்பைடாக இருக்குது. நம்மளும் அப்படியே நடுவில் சென்டரில் கொஞ்ச நேரம் உட்காருவோம். எல்லோரும் அப்படி அப்படியே உட்காராங்க, நம்மளும் உட்காருவோம். இங்கே பாருங்கள். ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி உள்ளே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது. இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, ஆனால் அந்தளவுக்கு சத்தம் இல்லைங்க. மீன்ஸ் சின்ன சின்ன பசங்க சத்தம் போடுறாங்களே தவிர எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க. நம்ம மட்டும்தான் கொஞ்சம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். பெரிய ஆளாக இருக்குது, நம்ம மட்டும்தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம். மிச்சப்படி அமைதியாக தான் அங்கே இருக்குது. அதுவும் நடந்து வந்த டயர்டு இல்லையா, ஸோ அந்த நடந்து வந்த டயர்டும் பார்த்திங்கன்னா ஒரு இருக்குது. ஸோ அதில் உட்காரும்போது ஒரு நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு இந்த இடம் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இது வெல்வெட்டுங்க. ஸோ அவங்க போட்டிருக்கிறது வெல்வெட்டு. ஸோ நல்ல ஒரு இது நடக்க வந்து நல்லா இருக்குது. ஸோ வெல்வெட் மாதிரி இருக்கனால நடக்க நல்லா இருக்குது. சின்ன சின்ன பசங்களாம் ஓடி ஓடி விளாட்றாங்க. கீழே விழுந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பசங்க ஓடி விளாட்றாங்க. கீழே விழுந்தால் கூடமே அவங்களுக்கு ஒரு அடியும் படாது. பாருங்கள், எல்லாம் நல்லா ஆடிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க உள்ளே. சரிங்க, நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே உக்காந்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இதுக்கப்புறம் நம்ம டர்க்கியில் இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.